சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நிறைய மேஜரான யங்ஸ்டர்ஸ்லாம் வாட்ஸ்அப்லேயும் பார்க்குறேன், ட்விட்டர்லேயும் பார்க்குறேன். எங்கள் அப்பாவெல்லாம் அன்றைக்கும் சரியான சம்பவம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒருத்தன் பேச ஆரம்பிக்கலாம். இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னா, ஏதோ ஒரு குரூப்பில் பேசிகிட்டு இருக்கானுங்க. எங்கள் அப்பா வீட்டுக்கு போனோடனே நியூஸ் 18 நினைக்கிறேன், நியூஸ் 18 சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. என்னை பார்த்தோன்னே டக்குன்னு எங்கள் அப்பா சேனல் மாற்றிட்டாரு. ஏன் தெரியுமா அந்த பயம்? ஏன் தெரியுமா? அதாவது உங்கள் அப்பா மிரட்டி வச்சிருக்கான். இந்த பயம் ஏன் தெரியுமா? ஏன்னா நியூஸ் 18 தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேசுமா. டிவியே எங்கேயும் டிவி உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னால மாற்றினாங்க. அதாவது உங்கள் அப்பாவை மிரட்டி வச்சிருக்கான். விஜய்க்கு எதிராக பேசுகிற நியூஸ் சேனல்ஸை டிவி உடச்சிருன்னு மிரட்டி வச்சிருக்கான். அந்த டிவி வாங்கி கொடுத்துருப்பானா அவங்க அப்பா சம்பாரிச்சு வாங்கி கொடுத்துருப்பாரு. தற்கூரி பெருமையாக பேசிகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் இந்த ட்விட்டரில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கோமாளிகளுக்கும் இந்த மனித குலத்தில் பிறந்த பாவப்பட்ட ஜென்மங்களுக்கும் நம்ம பேசி தான் ஆகணும். 2012 விஜய் இருக்காருல்ல, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை மீட் பண்ணியிருக்காரு. நியூஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. அப்புறம் நான்லாம் சும்மா எதாச்சியாக மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி மோடியும் மீட் பண்ணியிருக்காரு, அது வேறு கணக்குன்னு வச்சுக்கோங்க. பட் காங்கிரஸ் தலைவர் மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு தொடர்ந்து 2012 அவர் மீட் பண்ணார். 2022 த்ரிஷா மீட் பண்ணாங்க. இப்போ நான் ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியணும். இதெல்லாம் எப்போ சொல்லியிருந்தார் அவர்? நான் அரசியலுக்குள்ள வரவே மாட்டேன். ரீசெண்டாக இவர் இயக்கம் ஆரம்பித்தது, இந்த இயக்கம் ரொம்ப வருடங்களாக பயணித்தது, மக்கள் பணி அது பேரே மக்கள் தான் வரும்னு நினைக்கிறேன். அது சம்திங் எனக்கு சரியாக தெரியல. அது மக்கள் இயக்கம்ன்றது வந்து ஏன் மக்கள் இயக்கம் உருவாக்கி வச்சுருந்தாங்க? இவங்களோட ப்ராப்பரான பிளான். நீ இப்படி தான் வளரணும், நீ இப்படி தான் சினிமாவில் நடிக்கணும், ஃப்யூச்சரில் நீ இப்படி தான் அரசியலுக்கு வரணும், உன்னை கடைசி நாங்கள் சோக்கராக்கி வச்சுருவோம். யார் உன்னை ஃபாலோ பண்ணுற எல்லாரையும் நாங்கள் சோக்கராக்குவோம். இதுதான் உங்களோட ஸ்கிரிப்டடு. இந்த ஸ்கிரிப்டை ஏற்றி நடிச்சுக்கிட்டு இருக்க நடிகன் தான் தமிழக வெற்றி கழகம். கூட வந்து இயக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த 3 எழுத்து ஹீரோயினி. நான் இந்த நியூஸ்லாம் நான் உங்களுக்கு கீழே போடுறேன். த்ரிஷாவும் 2022 ராகுல் காந்தியை மீட் பண்ணார், அதாவது காங்கிரஸை மீட் பண்ணாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. பட் அதுக்கப்புறம் வதந்தி அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதே மாதிரி தான் விஜயும் த்ரிஷாவும் ஒன்றா இருக்க மாதிரி நிறைய நியூஸ் நிறைய டைம் வந்திருக்கு. அவங்கள லவ் பண்ணுற மாதிரியும் அட்லீஸ்ட் திருமணமே பண்ணிட்ட மாதிரியும் நிறைய நியூஸ்லாம் வந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் ரூமர்னு போயிடுவாங்க. பட் இவங்க 2 பேருமே இப்போது சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க. அவங்க மும்பைக்கு முன்னாடி போகிறாரு, ஒரு 4 நாள் முன்னாடி. இவர் பின்னாடி போகிறாரு. சரி, கருப்பு காய் போகுது, சிவப்பு காய் பின்னாடியே போகுது, இதெல்லாம் கதெல்லாம் வேறு. பட் என்ன ஒரு விஷயம்னா, இவங்க 2 பேரும் இங்கே டிவோர்ஸ் மேட்டர் போயிட்டு இருந்த டைமிங்கில் இவங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு திருமணத்தில் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு என்ன அவசியம்? அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்துட்டு அதே கையோட ஒரு கூட்டம் நடத்துகிறாப்புல. அங்கே பெண்கள் நிற்கிறாங்க, மகளிர் தினத்துக்கு ஒரு விஷயம் நடத்துகிறாங்க. அங்கே சொல்கிறாரு, நமக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, இதெல்லாம் ரொம்ப மனக்கசப்பு, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், ஒரி பண்ணிக்காதீங்க, என்னெல்லாம் அவ்வளோ பெரிய பாதிப்பு வராது, நீங்கள் இதனால் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு பாதிப்பாக இருக்குது. அதாவது இவருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கு, அவங்க குடும்பத்தை இவர் விட்டுட்டு வந்துட்டாரு, அவங்க பிள்ளை இவர்கிட்ட பேசாமல் போகாமல் அது தனியாக வேலையை பார்த்து தரான். அவங்க மகளுக்கு அவர் சர்டிஃபிகேட் வாங்குற டைம் கூட போகல, குடும்பத்துக்குள்ளே ஒரு அந்நியமாக இல்லை. பட் இன்னொன்று ஒரு துணைவி நடிகை கூட சுற்றிட்டு இருக்காரு. அவர் கூட ஒரு சினிமாவுக்கு போய்ட்டு ஃப்ரெண்டே வச்சுக்கோங்க, உங்கள் பாயிண்டில் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும். இந்த சுச்சுவேஷனில் போனால் இது இப்படி தான் கனெக்ட் ஆகுன்றது கூட தெரியாதா? த்ரிஷா கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடியே சினிமாவில் பிரபலமாக பெரிய லெவலில் வரதுக்கு முன்னாடியே நான் சிஎம் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போது அரசியலுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேச்சு வந்துருச்சு. எங்கே தினமலர் தினமணிலாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. தினமணி தினமலர்லாம் என்ன லாபின்னு தேடுங்க, உங்களுக்கு விஷயம் புரியும். சிம்பிளாக ஒரு மேட்டர் சொல்கிறேன். படங்கள்லாம் முடிச்சிட்டாங்களாம், இப்போ ஓய்வுக்கு எடுக்க போகிறாங்களாம். த்ரிஷா அரசியல் பயணம் வரப்போகிறாரா அப்படின்னு பேச்சு வந்துருச்சு. நார்மலைஸ் பண்ணுறாங்களா? பல வருடங்களுக்கு முன்னாடி நான் சிஎம் ஆவேன்னு சொல்கிறாங்க. இவர் பல வருடங்களுக்கு முன்னாடி 2012 ராகுல் காந்தியை மீட் பண்ணுறாரு. அதாவது போயிருக்காரு நார்த் இந்தியாவில், போய் ஒரு சில பொலிட்டிஷியல் மீட்டிங்லாம் கலந்துருந்துருக்காரு பல மீட்டிங்ஸில். இவங்க 2021 காங்கிரஸ் மீட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது ரூமர்னு சொல்லி வளர்த்து விட்டாங்க. இப்போது இவங்க 2 பேரும் பொலிட்டிக்கல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க பின்னாடி இருக்காங்கன்ற ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. இப்போ ரூமராக இருக்கும். ஃப்யூச்சரில் இப்போ அவங்க படம்லாம் நடித்து முடிச்சிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் ஓய்வான். இந்த ஓய்வை தான் சினிமா அரசியலாக மாற்ற போகிறாங்க. இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் கரெக்டாக இருக்கா? த்ரிஷா இல்லைனா நயன்தாரான்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், மெம்பர்ஷிப் வீடியோ. அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். இங்கே நடப்பது எதுவுமே தற்செயலோ எதர்ச்சியோ கிடையாது. ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கிறாங்க. ஏமாறுற கோமாளிகள் தான் மனிதர்கள். மொத்தமாக எல்லா மனிதர்களும் சொல்ல முடியாது, நம்மள மாதிரி யோசிக்கிற ஆள் இருக்காங்க. இந்த தாவேக்கா கூட்டத்தில் இருக்காங்களா, அவங்கள்ட்ட ஒன்றே சொல்லிக்கிறேன், தமிழக வெற்றி பெறும் வெற்றியே பெறாது. அது உங்களை ஒரு ஆட்டு மந்தைகளாக உருவாக்கி சிந்திச்சு செயல்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜாம்பி கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. தலைவை வந்து காப்பாற்றிடுவான், இவன் வந்து நாட்டை காப்பாற்றிடுவான். படத்தெல்லாம் அப்படி தானே கட்டிருக்காங்க, தலைவை வந்து காப்பாற்றிடுவான். அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் அந்த சினிமா மாயிலேயே உட்காந்துருக்கீங்க. விஜய் வந்து சூப்பர் ஹியூமன் மாதிரி காப்பாற்றிடுவார். இஸ்ரேல் ஈரான்
இந்த பஞ்சாயத்து நடக்கும்போது ஏதாவது பேசினாப்லையா? நாளைக்கு அதோட போரோட பாதிப்பு இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த போர் நாளைக்கு இந்தியன் ஓஷனில் நடக்கும். இந்தியன் ஓஷனில் போர் நடக்கும்போது உங்களால் சினிமா மாதிரி போய் கண்ணை தூக்கி பண்ணிப்பாரா? யோசிச்சு பாருங்க. அடிப்படை புரிதலே இல்லாத ஒரு நபர் 41 பேர் இறந்ததுக்கு நேரில் போகிறதுக்கு ஐயோ கூட்ட நெரிசல் ஆயிருன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை எவனோ சொல்லிட்டான்றக்காக இவர் ஒதுங்கி போனார். ஆனால் வளகாப்பு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்காரு. சீரியஸ்லி இப்போ என்னவே கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வளகாப்பு. நான் வளகாப்புக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் பெண்கள் கொண்டாடக்கூடிய ஃபங்க்ஷன் நானே சொல்லியிருக்கேன் சின்ன பையனாக இருக்கும்போதே. இவர் என்ன அட்லியோட வளகாப்புக்கு போயிருக்காப்புல, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறாப்புல, எல்லா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் போகிறாப்புல. நீங்கள் தான் நண்பார் நண்பீஸ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு உங்கள்கிட்ட. ஆனால் நீங்கள் இல்லை நண்பார் நண்பீஸ். அட்லியும் அவரோட செலிபிரிட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் எல்லாம் கோமாளிகள். நீங்கள் செத்து போனீங்கன்னா வந்து பார்க்குறக்கே துப்பு இல்லை அவருக்கு. 3 நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறான் அவன். ஆனால் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக போகிறாப்புல, திருமண ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக போகிறாப்புல. யோசிக்கவே மாட்டீங்களாடா? இன்னமும் விட்டு கொடுக்க போகிறீங்களாடா? இந்த த்ரிஷா மேட்ரு உங்களுக்குமே தெரியும். இந்த த்ரிஷா வந்து விஜய்க்கும் ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு, உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எவனும் சொல்லிக்க மாட்டேறீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும்ல. இன்னமும் நீங்கள் புரிதலோட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சீரியஸ்லி சொல்கிறேன், இலங்கையில் நடந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் 2008, 9 இந்த டைமிங்கில் நடந்த அசம்பாவிதம் இங்கேயும் நடக்கும். அப்பயும் அங்கே நடந்த நிலைமை தான் இங்கேயும் நடக்கும். அங்கே மக்களுக்கு எதுவும் புரியாத ஒரு மாயையில் இருந்தாங்க. தலைவர் காப்பாற்றிடுவார். நம்ம அங்கே தமிழ் தலைவர், இங்கே அதே தலைவர் கிடையாது, உண்மையான தலைவர் கிடையாது. இங்கே இருக்க கோமாளி தலைவர். அங்கேனாச்சும் ரியல் தலைவர், ஃபீல்டில் இறங்கி சண்டை போடுற தலைவர். இங்கே கோமாளி தலைவர். ஓடியேர் வாங்கி பிரச்சனைனா ப்ரெஸ் மீட்டில் அந்த 41 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது சின்ன குழந்தைங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சின்ன குழந்தைங்க இறந்துருக்காங்கன்னு கேட்குறாரு ஒரு ரிப்போர்ட்டர். முக்காடு போட்டு ஓடினாப்புல. நாளைக்கு போர் வந்தால் என்ன ஆவாயின்னு யோசிச்சுப்பார். ஏங்க, மக்கள் கூட்ட நெரிசலில் இறந்துருக்காங்க, இவரோட கூட்ட நெரிசலில். அதுக்கு பேசுறதுக்கே ஓடி போகிற ஆள் நாளைக்கு ஒரு போர் வருதுன்னா என்ன பண்ணுவாயின்னு யோசிச்சு பாருங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு எவனும் இல்லை. உங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. உங்கள் அறிவு தான் உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். விழிச்சிக்க பொழைச்சிக்க பாவண்டான நீங்களாம் உண்மையிலே சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, அரசியல் கட்சியை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே பாவம் தான். குறிப்பாக சீமான் தம்பிகள்லாம் பாவம் தான். அதை விட ரொம்ப கொடுமையிலும் கொடுமை, தான் பாவன்றதே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்க பாவம் இருக்குல்ல, அதான் தமிழக வெற்றி கழகம். Who is this guy?